தேர்தல் நாளில் பணியில் உள்ள போக்குவரத்து ஊழியர்களிடம் மட்டும் தபால் வாக்கு பெறாமல் அனைவரிடமும் தபால் வாக்குக்கான கையெழுத்துக்களை திமுக தொழிற்சங்கத்தினர் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் பிரிவில் பணியாற்றி வரும் அனைத்து போக்குவரத்து ஊழியர்களிடம் கட்டாயமாக தபால் ஓட்டு போட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து படிவம் 12Tயில் கையெழுத்து பெறுவதாகவும் இதன் மூலம் தேர்தல் நடத்த விதிமுறைகள் மீறப்படுவதாக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் சேலம் மாவட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிருந்தா தேவியிடம் புகார் மனு அளித்தனர். மற்ற அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணி செய்யறவர்களுக்கு எப்படி தபால் ஓட்டு கொடுக்குறாங்களோ அதே போல போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அன்னைக்கு பணி வந்தாக்க ஓட்டு போட முடியுங்கிறத வச்சு இவங்க தபால் ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனரோ இல்ல நிர்வாகிகள் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா தொழிலாளர்களையும் கையெழுத்து வாங்கி கம்பல்சரியா தொழிற்சங்க திமுக தொழிற்சங்க சேர்ந்த கூட வச்சுக்கிட்டு நீ கம்பல்சரியா நீ தபால் ஓட்டு தான் போடணும்னு சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து போடுறவங்களாம் நீ கலெக்ஷன் வாங்க மாட்டேங்கிறாங்க. டியூட்டி கட் பண்ணணும்னு சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கி அன்னைக்கு டியூட்டிக்கு போறவங்க கிட்ட தபால் கொடுத்தா போட்டோம் கையெழுத்து வாங்கினா பரவாயில்ல. ஒட்டுமொத்த 6000 பேருக்கு எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு வாங்கி மிரட்டி கையெழுத்து வாங்கி திமுகவுக்கு சாதகமான ஓட்ட போடுறதுக்காக நடவடிக்கை எடுத்ததுனாலதான் நாங்க எல்லாரும் தொழிலாளர்கள் போல வெகுண்டுகளுக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க உடனே நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, வாங்கி கையெழுத்து வாங்கி அனைத்தையும் திருப்பி கொடுக்கணும். அந்த அன்றைக்கு வியாழக்கிழமை 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று யார் ஓட்டு போடுற டியூட்டியில் இருக்காங்களோ அந்த டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க அட்வான்ஸா நீங்க தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு நீங்க ஃபார்ம் கையெழுத்து வாங்கணுமே தவிர எல்லாருக்கும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க.